நாசரேத்திற்கு அருகில் ஒரு சமயம் ஊழியத்துக்காக ஒரு ஆலயத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த சபையில் இந்த ஊழியக்காரர் ஒரு வீட்டிற்கு என்னை ஜெபிக்க அழைத்து கொண்டு போனார். அந்த வீட்டில் ஒரு சகோதரியும் அவருடைய சின்ன குழந்தையும் இருந்தார்கள். ஒரு 5-6 வயசு இருக்கும், அழகான ஒரு பெண் குழந்தை. என்னை அழைத்து கொண்டு போன போது அந்த சகோதரி ரொம்ப அன்பாய் வரவேற்றார்கள். அப்போ சொன்னார்கள், கணவர் வேலைக்கு போயிருக்கிறார், முன்கூட்டியே தெரிந்திருந்தால் நான் இருக்க வைத்திருப்பேன் என்று. அப்போ அவர்கள் சொன்னார்கள், நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவள், இயேசுவுக்கும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் இயேசு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்தார். அதனால தான் இந்த இயேசுவை பற்றி எனக்கு தெரிய வந்தது. என்ன நடந்தது என்று கேட்டேன். இந்த குழந்தை பாருங்கள் என்று சொன்னார்கள். ஒரு 5-6 வயசு இருக்கும், அழகான ஒரு பெண் குழந்தை. ஆமாம், இது உங்கள் குழந்தை? ஆமாம், என்னுடைய குழந்தை. என்ன நடந்தது என்று கேட்டேன். இந்த குழந்தை பிறந்து கை குழந்தை இருந்தபோது ஒரு கொடிய வியாதி என் குழந்தையை தாக்கினது. பல நாட்கள் ஆஸ்பத்திரியில் வைத்து என் குழந்தைக்கு வைத்தியம் செய்தோம். ஆனாலும் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகவில்லை. எவ்வளவோ மருந்து மாத்திரை டாக்டர்ஸ் பிரயாசப்பட்டார்கள். கடைசியில் சொல்லிட்டாங்க, உங்களுடைய குழந்தையை காப்பாற்ற முடியாது, எங்களால் முடிந்த எல்லா சிகிச்சையும் நாங்கள் கொடுத்து விட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுடைய குழந்தை சில நாட்கள் தான் உயிரோடு இருக்கும், வீட்டுக்கு கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். சில மருந்துகளை கொடுத்து இதை மாத்திரம் கொடுங்க அப்படின்னு அனுப்பி வைத்து விட்டார்கள். வீட்டில் வந்தால் இந்த குழந்தை உயிருக்கு ஊசலாடி கொண்டு இருக்கிறார். மடியில் வைத்து அழுது கொண்டே இருப்பார்களாம். ஒரு நாள் அந்த குழந்தைக்கு திடீரென்று மூச்சு இழுக்க ஆரம்பித்தது. அதாவது கடைசியாக உயிர் போகும் பொழுது உயிர் இழுக்கும் பாருங்க, அதே மாதிரி இழுக்க ஆரம்பித்தார். தெரிஞ்சிட்ட குழந்தை சாக போகிறது என்று அந்த சகோதரி மடியிலே குழந்தை வைத்து கொண்டு அழுதார்களாம். என் குழந்தையை காப்பாற்ற யாருமே இல்லையா, என் குழந்தையை காப்பாற்ற ஒரு கடவுள் இல்லையா என்று கண்ணீர் விட்டு அவள் அழுதார்கள். அந்த குழந்தை உயிருக்கு ஊசலாடுகிற நிலைமையில் அப்பொழுது ஒரு சத்தம் அவருடைய காதில் கேட்டது. அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு காட்சி காணப்பட்டது. பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பார்த்தாங்க. என்னுடைய கண் முன்னால் ஒரு வெளிச்சம் தெரிகிறதே என்றதை உற்று கவனித்த போது அந்த பிரகாசமான வெளிச்சத்துக்கு நடுவில் ஒரு சிலுவை ஒன்று காணப்பட்டது. அதிலிருந்து ஒரு சத்தம் ஒன்று வந்தது, என்னிடத்தில் வா, உன் குழந்தையை நான் குணமாக்குவேன். Come unto me, I will heal your child. என்னிடத்தில் வா, உன் குழந்தையை நான் குணமாக்குவேன். அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த சகோதரி குழந்தை தூக்கிக்கிட்டு எழும்பினார்கள். யாரோ என் குழந்தையை காப்பாற்றுவேன்னு சொல்கிறாங்க, யாரோ என் குழந்தையை குணமாக்குவேன்னு சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்கு ஓடினார்கள். அவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்துக்கள் தான். அவங்க போய் சொன்னாங்க, நான் இது மாதிரி அழுது கொண்டு இருந்தேன், ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன், அதில் சிலுவை காட்சி தெரிந்தது, ஒரு சத்தம் கேட்டது, என்னிடத்தில் வா, உன் குழந்தை குணமாக்குவே என்று சத்தம் கேட்டது. அப்படி கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, சிலுவை என்றால் கிறிஸ்தவங்க தான் அதை வச்சிருக்கிறாங்க, அப்போ கிறிஸ்தவனுடைய கடவுள் இயேசு தான் உன்னை அழைச்சிருக்க வேண்டும், நீ போ, இயேசுகிட்ட போ, உன் குழந்தைக்கு சுகம் கிடைக்கும். அவங்க சொன்னாங்க, எங்கே போகிறது இயேசுகிட்ட? பக்கத்து கிராமத்தில் தான் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறார். அவங்க கிராமத்தில் கிறிஸ்தவ ஆலயம் கூட கிடையாது. பக்கத்து கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவங்க ஆலயம் இருக்கிறாரு, நீ அங்கே போ, அங்கே போனால் ஏதாவது நடக்கும் என்று சொல்லி உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிற குழந்தை தூக்கி கொண்ட அந்த சகோதரி ஓடினார்கள். தூரத்தில் இந்த ஆலயம் தெரிந்தது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம். அவங்க ஓடி வந்த பொழுது ஆலய ஆராதனை முடிந்து ஜனங்களெல்லாம் வீட்டுக்கு போய் கொண்டிருந்தார்கள். அந்த ஆலயத்தின் மண்டபத்தில் நீண்ட அங்கி தரித்த போதகர் நின்று கொண்டிருந்தார். இவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இவர் தான் இந்த கிறிஸ்தவ ஊழியக்காரர் என்று அந்த சகோதரி கண்டுபிடித்ததுனால ஓடி போய் அவர் கையில் குழந்தை கொடுத்தாங்க. ஐயா, என் குழந்தையை காப்பாற்றுங்க, என் குழந்தையை காப்பாற்றுங்கன்னு கையில் கொடுத்துட்டாங்க. இந்த போதகர் கையில் வாங்கின பிறகு பார்க்கிறார், உயிர் ஊசலாடுது, குழந்தை சாக கிடக்கிறது. அவர் கேட்டார், இங்கேயே கொண்டு வந்தம்மா, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கலாமே. அந்த அம்மா சொன்னாங்க, எல்லா ஆஸ்பத்திரியும் காமிச்சிட்டேன், டாக்டர்ஸ் உன் குழந்தை பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் அழுது கொண்டிருந்த போது இப்படி ஒரு சத்தம் கேட்டது, என்னிடத்தில் வா,
உன் குழந்தை நான் குணமாக்குவேன் என்று இயேசு அழைத்தார். கிறிஸ்தவங்க கடவுள் இயேசுன்னு சொன்னாங்க, அவர் தான் சிலுவையில் மரித்தவர்னு சொன்னாங்க. அதான் நான் வந்திருக்கிறேன், என் குழந்தையை காப்பாற்றுங்க, என் குழந்தையை காப்பாற்றுங்கன்னு சொன்னார்கள். அப்போ அந்த போதகர் விளங்கி கொண்டார், ஆண்டவர் இயேசு அந்த மகளை அழைத்திருக்கிறார் என்று. அந்த குழந்தை கையில் எடுத்து இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற மகள், கண்ணீரோடு வந்திருக்கிற மகள், உயிர் ஊசலாடுகிற இந்த குழந்தை தூக்கி கொண்டு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற இந்த மகளுக்கு அற்புதம் செய்யும் என்று ஒரு ஜெபம் செய்து அந்த குழந்தை தாய் கையில கொடுத்தார். அந்த குழந்தை சுகமடைய ஆரம்பித்தது. அந்த நிமிஷத்தில் அந்த குழந்தையினுடைய மரண கட்டு மாறினது, வியாதி மறைந்த அற்புத சுகம். அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா, அதான் இந்த குழந்தை செத்து போயிரோன்னு மருத்துவர்கள் சொன்னார்கள். இயேசு என் குழந்தைக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். நான் இயேசுகிட்ட வந்தேன், என் குழந்தை அவர் குணமாக்கினார் என்று. எனக்கு அன்பானவர்களே, அதே இயேசு தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வா, நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் அழைக்கிற ஒரு தேவன், யாரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இவங்க என்ன மதம் என்று இயேசு பார்க்க மாட்டார், இவங்க என்ன இனம் என்று ஆண்டவர் பார்க்க மாட்டார். அவர் முழு உலகத்திற்கும் உரிய ஆண்டவர். ஆகவே யார் இயேசுவனிடத்தில் வந்தாலும் அவர்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். யார் இயேசுவே என்று கூப்பிட்டாலும் அவர்களுக்கு விடுதலை தருவார். இன்றைக்கு உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். இந்த நோய்களை மாற்றி ஒரு அற்புதமான சுகத்தை இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். கடைசியாக இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? முதலாவது அவர் நம்மை காண்கிற தேவன், இரண்டாவது நம்மை அழைக்கிற ஒரு தேவன், மூன்றாவது இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பை அருளுகிற ஒரு தேவன். ரட்சிப்பு என்று சொன்னால் பாவத்தில் இந்த விடுதலை, பாவ மன்னிப்பு, பாவ பாரத்தில் இந்த விடுதலை, பாவம் மன்னிக்கப்பட்ட சமாதானம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுவது. அது மாத்திரமல்ல, ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் பெர்ஃபெக்ட் பிளஸ்ஸிங், ஒரு பூரணமான ஆசீர்வாதம். ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பும் அவசியம், சரீர சுகமும் அவசியம், குடும்பத்தில் ஆசீர்வாதமும் அவசியம். ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் இயேசு அருளி செய்து ஆசீர்வதிக்கிறவர். அதுதான் ரட்சிப்பு என்பர். இன்றைக்கு உங்களுக்கு வியாதி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பாரம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வேலை இல்லை என்கிற ஒரு பிரச்சனை உங்களை வாட்டி கொண்டிருக்கலாம், கற்பத்தின் கனி இல்லை என்கிற ஒரு குறைவு உங்களுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், எல்லாம் தடைப்பட்டு போகிறது என்று கலக்கம் இருக்கலாம். சகலவிதமான நன்மைகளையும் ஆண்டவர் அருளி செய்வதுதான் ரட்சிப்பு என்பது. உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி அவர் இந்த அற்புதங்களை செய்கிறவர். நீங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்தாலும், எத்தனை வருட பாவ பழக்கத்தில் இருந்தாலும், உங்களை ரட்சித்து அந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்க இயேசு வல்லமை உள்ளவர். இந்த நாளில் அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை அருளி பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் கிராமத்தில் ஒரு சகோதரர் இருந்தார். நான் ஊழியம் ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் நான் அவரை பார்த்துருக்கிறேன். எப்படின்னா, குடிச்சிட்டு அப்படியே கையில் ஏதாவது ஒரு ஆயுதத்தை வைத்து கொண்டு தள்ளாடி கொண்டே வருவார். கையில் ஒரு அருவா எப்பவும் வச்சிருப்பார், அதை இடுப்பில் தொங்க விட்டு கொள்ளுவார். குடிச்சிட்டு அவர் வந்தால் எல்லாருமே கதவை மூடி கொள்ளுவாங்க. அவருடைய மனைவி பக்கத்து வீட்டில் போய் ஒளிந்து கொள்ளுவார்கள், அவருடைய தாயார் அடுத்த வீட்டில் போய் ஒளிந்து கொள்ளுவார்கள். குடிச்சிட்டு வந்தால் எல்லாருக்கும் அடி மிதி தான். அந்த மதுபானம், அந்த குடியினால் அவருடைய வாழ்க்கையை கெடுத்து குடும்பத்தை பாதிக்க வைத்து நிம்மதியெல்லாம் போய்விட்டார். அவருடைய மனைவி எப்பொழுதும் சோகமாய் ஒரு வேதனை நிறைந்த துக்க முகத்தோடு தான் இருப்பார்கள். நாங்கள் ஜெபிக்கிறத அறிந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, என் கணவர் இந்த பாவத்தில் இந்த விடுதலை பெறணும், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க.
நாங்கள் எப்பாவது ஜெபம் பண்ண 4-5 பேர் குழுவா அப்படி வீட்டுக்குள்ளே போனால் அவர் பின்வாசல் வழியாக ஓடியே போயிடுவார். எங்களை பார்க்கவே மாட்டார். இவங்க பார்த்தா ஜெபம் பண்ணுவாங்க, ஏசும்பாங்க, ரட்சிப்பும்பாங்கன்னு ஓடியே போயிடுவார். அதனால் எங்களை சந்திக்கவே மாட்டார். ஒரு சமயம் திடீர்னு அவர் வீட்டுக்குள்ளே போனோமா அகப்பட்டு கொண்டார், ஓட முடியலை. அதனால் தூரத்தில் நின்று கொண்டார். தூணுக்கு மறைவில் இருட்டில் போய் அப்படியே நின்று கொண்டார். முகம் கொடுத்து பேசக்கூட இல்லை. அவருக்கு வெட்கம். பல வருஷமாய் குடிப்பழக்கம், பல வருஷமாய் சின்ன வயதிலிருந்தே மதுபான பழக்கத்துக்கு அடிமையாகி நான் கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர். குடிக்காமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அவர் சொல்லுவார், ராத்திரி படுக்கும்போது தன்னுடைய படுக்கை பக்கத்தில் ஒரு பாட்டில் சாராயம் இருக்கணும். காலையில் எழும்பின உடனே அதை எடுத்து மடமடன்னு குடிப்பார். குடிக்காட்டா அவருடைய கையெல்லாம் அப்படி ஆடு ஷிவரிங் ஆகும். நரம்பு மண்டலமெல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த போதையில் இருந்தால் தான் அவருடைய உடம்பிலே செயல்படும். அவருடைய சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்டு நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டார். அதனால் இனி என்னால் குடிய விட முடியாது, அவ்வளவுதான் இனி என் வாழ்க்கை, அப்படி தான் அவர் நினைத்தார். அந்த பாவத்தினால குடும்பமே கலங்கி நிற்கிறது. சின்ன சின்ன பிள்ளைகள் கண்ணீரோடு நிற்கிறார்கள். நாங்கள் போன போது அகப்பட்டு கொண்டார். ஓரமாக ஒரு தூணுக்கு மறைவில் நின்று ஒளிந்து நின்று கொண்டார். முகம் கொடுத்து கூட பேசவில்லை. அவர் வெட்கப்படுகிறார் என்பதை தெரிந்தது. சரி ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னேன். தூரமாக முழங்கால் போட்டார், பக்கத்தில் கூட வரல. அப்படி மனைவி பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் படியிட்டார்கள். ஆண்டவரே, இவருக்கு நான் என்ன சொல்லணும்? நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ ஆலோசனை சொல்லிலாம் இவங்களை மாற்ற முடியாது, குடிக்காத அப்படின்னு கேட்டால் குடியை விட்டுறான் போகிறாங்க, விட மாட்டான். அவன் அதுக்கு அடிமையாக இருக்கிறான். அவனுக்கு தேவை ஒரு விடுதலை. அதனால் ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஒரே ஒரு வசனம், அந்த ஒரு வசனத்தை சத்தமாக நான் வாசித்தேன். வாசித்துட்டு ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னேன். அவர் பாருங்க, சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறார், ஏங்கி ஏங்கி அழுகிறார். ஐயோ, நான் பாவியான மனிதன், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும் என்று சிறு பிள்ளையை போல அழுதார். கண்ணீர் விட்டு அவர் அழுதார். அவர் சத்தமிட்டு அவர் அழுதார். குடும்பத்தாரெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவன் இவ்வளோ பெரிய பயங்கரமான குடிகாரன், யாருக்கும் பயப்படாத ரவுடி மாதிரி அலைந்து கொண்டிருந்தவன் சிறுபிள்ளை மாதிரி அழுகிறானே. இயேசுனுடைய பிரசன்னம் தொட்டது, இயேசுனுடைய வல்லமை தொட்டது, ஒரு மனம் திரும்புதல் உண்டானது. அவ்வளவுதான். அன்றைக்கு போன சாராயம் அதன் பிறகு வரவே இல்லை. சாராய கடைக்கு அவர் போகவில்லை. கிராமமே ஆச்சரியப்பட்டு போனது. இவன் எப்படி மாறினான், இவன் எப்படி மாறினான், எப்படி குடியே விட்டான்? இயேசுவால் செய்ய முடியாத அற்புதம் ஒன்றும் இல்லை. அதுதான் இயேசு. மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இயேசு வந்தார். பாவ வாழ்க்கையை மாற்றி அவனுக்குள்ளே பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக. அந்த பாவ அடிமைத்தனத்தின் விடுதலை. அதன் பிறகு அவர் மதுபான கடைக்க போனது இல்லை. எங்கள் ஊரை ஆச்சரியப்பட்டது அவருடைய வாழ்க்கையை பார்த்து. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது, உங்களால் விட முடியவில்லை என்று எண்ணுகிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு, பாவத்தில் இந்த விடுதலை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.